சிகப்புன்னா இந்த சிகப்பு கண்ணை கூசும். அவர் வந்தாருன்னா கண்ணு கூசும். அப்படி தேஜஸ் ஜொலிக்கும். நடிச்சது மொத்தம் 12 படம். 12 சூப்பர் ஹிட். இன்னைக்கு மாதிரி கிடந்து கிடையாது. ஹரிதாஸ் படம் 3 வருஷம் ஓடிச்சு. 3 தீபாவளி ஓட்டல ஓடிச்சு. சொல்றீங்களா பெரிய ஸ்டைல் மன்னன்னு குதிரை மேலே பாடிக்கிட்டு வருவார். இன்னைக்கு இருக்கிற எவனும் அந்த ஸ்டைல் கிட்ட கூட வரும். பொண்ணை பார்த்து ஒரு கண்டடிப்பார். அதுக்கு அந்த படம் ஓடிச்சார். அப்படி திரும்புவார், கண்டடிப்பார். தியேட்டர் காலி. தியேட்டரில் ஒரு பொம்பளை பூரா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அப்படி ஒரு கவர்ச்சி நடிகர். அங்கே வர்றாருன்னா இங்கே ஸ்மெல்லு. அப்படி ஒரு வாழ்க்கை. விலையுயர்ந்த கார். திருச்சியில் அப்பேற்பட்ட பங்களா. திருச்சிக்கு அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு வீடு வரையிலும் ஜானம் 2 சைடு 1000 கணக்கில் நின்றுனா கோச் வண்டியில் போவார். மஞ்சள் பத்திரிகைன்னு பேர் அந்த காலத்தில். எல்லோ ஜார்னலிஸ்ட் லட்சுமிகாந்தன் நம்ம ஒரு ஆள் இருந்தார். ரிச்சாவில் வந்துட்டு இருக்கும்போது 4-5 ரவுடிங்க வந்து ஓங்கி அவரை கத்தியில் குத்திட்டாங்க. கொலையாளிகள் யாருன்னு ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தாக்கா கடைசியாக வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது யார் மேலேனாக்கா தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன். ஒரு ஜெயிலுக்கு போனோன்னு இந்த அட்வான்ஸை திருப்பி கேட்டதுல தான் ஒரு கல்யாணம். அத்தனை பேர் காலம் வருது. அத்தனை பேர் விட்டான். அதை தானே என்ன சொன்னார். வியூவில் நின்னவன் அதே தூண் நிற்கிது. எதுக்குடானா பணத்தை கொடுறா திருப்பி கொடுறான்னு இவருக்கும் இல்லாமல் நடக்கும். அப்போ தான் தெரிஞ்சது சினிமா உலகங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு உலகம். கோட்டை மாரியம்மன் கோயில் சேலத்தில் அங்கே தான் சாயங்காலம் இந்த மாரியம்மன் கோயிலில் உட்காந்துட்டு ஒரு பாட்டாக பாடி கடைசி காலத்தை கழித்து அங்கே தான் இறந்தார். அது அவர் மாதிரி வாழ்ந்ததையும் நம்ம பார்க்க முடியாது. அவர் மாதிரி விழுந்ததையும் நம்ம பார்க்க முடியாது. தியாகராஜ பகதூர் பற்றி உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். மனித இனத்தில் மனிதன்றவனுக்கு எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை விதி விளையாடுங்கிறதுக்கு தியாகராஜ பகதூர் ஒரு பெரிய உதாரணம். அதுக்கு சமமான உதாரணம் யாரையுமே காட்ட முடியும். பார்க்க ஒரு சிகப்புன்னா அந்த சிகப்பு கண்ணை கூசும். அவர் வந்தாருன்னா கண்ணு கூசும். அப்படி தேஜஸ் ஜொலிக்கும் உடம்பு. அந்த தலைமுடி அப்படி உளுந்துருக்கும். அப்படி வருவார். இந்த சிவப்பு வாயில் அந்த வெத்தலை பாக்கு போட்டதால் அந்த உதடெல்லாம் சிவந்துடும். அப்படி ஒரு அழகு. அந்த சிவப்பு தொட்டால் ரத்தம் வெளியில் வந்து மஞ்சள் ஜிப்பா போட்டு வருவார். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்ப நண்பர். அவர் வந்து என்னுடைய தாய் மாமா டாக்டர் நடேசன் இருந்தார். அவருடைய நோயாளி. அவர்கிட்ட தான் அவர் கிடச்சவங்க வைத்தியம் பண்ணிட்டார். அதனால் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவார். எங்கள் மாமா பார்க்க வருவார். சேலத்தில் எங்ககிட்ட அடிக்கடி வருவார். தமிழிசை சங்கத்துக்கு எங்கள் அப்பா தலைவராக இருந்ததுனால அப்போ தான் அந்த தமிழிசை சங்கமெல்லாம் ஆரம்பிக்கிற டைம். அதில் வந்து அடிக்கடி கச்சேரி பாடுறதுக்கு சேலத்துக்கு வருவார். அவருக்கு சேலம் ரொம்ப பிடிச்ச ஊர். அவர் வந்து சினிமாவில் உள்ள நுழைஞ்சார். நடித்தது மொத்தம் 12 படம். 12 படம் தான் நடிக்கிறேன். 12 சூப்பர் ஹிட். சூப்பர் டூப்பர் ஹிட். இன்றைக்கி மாதிரி கிடத்து கிடையாது. அதை வந்த 3வது ஷோலேயே 1700 ரூபா வசூல், 1700 கோடி ரூபாய் வசூல். இந்த மாதிரி பொய் பேச்செல்லாம் பண்ணல. அந்த காலத்தில் நிஜமாக வசூலாச்சு. இன்றைக்கு வரலும் முறியடிக்கப்படாத ஒரு ரெக்கார்டு சாதனை ஹரிதாஸ் படம். 3 வருஷம் ஓடிச்சு. 3 தீபாவளி பிராட்வே தியேட்டரில் ஓட்டலை ஓடிச்சு. வெள்ளி கூஜா அதில் தான் தண்ணி இது குடிப்பார். அவரே கொண்டு வர தண்ணி. அப்போல்லாம் மினரல் வாட்டர்லாம் கிடையாது. கூஜாவில் தான் கொண்டு வருவார். பால் அந்த வெள்ளி கூஜாவில் இருக்கும். அவருடைய தட்டு, சாப்பிட்ற தட்டு வெள்ளி தட்டு. நடுமத்தில் தங்கத்தை உரைச்சி ஊற்றிருப்பாங்க. இந்த மாதிரி புல்சை இது பார்த்தீங்கன்னா புல்சை மாதிரி இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றுன மாதிரி நடுமத்தில் தங்கம் உரைச்சி ஊற்றிருப்பாங்க. அதில் தான் சாப்பிடுவார். அத்தர்னு பேர். அந்த காலத்தில் சென்ட்டுக்கு பேர் வந்து அத்தர்னு பேர். அங்கே வர்றாருன்னா இங்கே ஸ்மெல்லு வரும். அப்படி ஒரு ஸ்மெல். அப்படி ஒரு வாழ்க்கை. விலையுயர்ந்த கார். திருச்சியில் அப்பேற்பட்ட பங்களா. திருச்சிக்கு அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு வீடு வரையிலும் ஜானம் 2 சைடு 1000 கணக்கில் நின்றுட்டு இது பண்ணால் கோச் வண்டியில் போவார். அந்த மாதிரி வாழ்க்கை. லட்சுமிகாந்தன் அப்போ ஒரு ஆள் இருந்தார். மஞ்சள் பத்திரிகைன்னு பேர் அந்த காலத்தில். எல்லோ ஜார்னலிசம். இந்து நேசனுங்கிற பேரில் பத்திரிகை நடத்தினார். உங்களை பற்றி, என்னை பற்றி, அதாவது பெரிய ஜமீன்தார்களை பற்றி, பெரிய பிரபலங்களை பற்றி, பெரிய கோடீஸ்வரர்களை பற்றி, பெரிய அதிகாரிகளை பற்றி, பிரபலங்களை பற்றி. இந்த கிசுகிசுகள் தனிப்பட்ட கிசுகிசு வந்து ஒரு மாதிரி. இந்த ஜமீன்தார்
இந்த நாட்டியக்காரியோடு சுற்றி கொண்டு இருக்கிறார். இதற்கான தகவல்கள் விரைவில் வெளியே வரும். உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் அடுத்த வாரம் அப்படின்னு போடுவார். உடனே அவங்க வருவாங்க, ஒரு அமௌண்ட் வாங்கிக்குவார், அதை நிறுத்திக்குவார். பிளாக்மெயில் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பொறுத்து பார்த்தாங்க. அவர் வால்டாக்ஸ் ரோட்டில், சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோட்டில் ராத்திரி 8 மணிக்கு ரிக்ஷாவில் வந்துட்டு இருக்கும்போது 4-5 ரவுடிங்க வந்து ஓங்கி அவரை கத்தியில் குத்திவிட்டாங்க. எதிர்த்து அப்படியே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் போடுறாங்க. சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு பிறகு இந்த கொலையாளிகள் யாருன்னு ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தாக்கா, கடைசியாக வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது யார் மேலேனாக்கா, தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், பச்சைராஜா ஸ்டுடியோன்னு இருந்து மலைக்கல்லன் போன்ற படங்கள்லாம் எடுத்த பச்சைராஜா ஸ்டுடியோ, ஸ்ரீராம் நாயுடு 3 பேர்த்து மேலேயும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி, அப்போ வந்து லண்டனில் தான் நமக்கு ஹைகோர்ட், ப்ரீவி கவுன்சில்னு பேர். ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் போட்டாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் இவங்களை விடுதலை பண்ணணும்னு நிற்கிறாங்க. பெரியார்லேருந்து அத்தனை பேர் உயிரை கொடுக்குறாங்க. ஒன்றும் முடியல. எத்திராஜுங்கிற ஒரு லாயர் தான் இவங்களுக்காக வாதாடுறாரு. அவர் பேரில் தான் இன்றைக்கி எத்திராஜ் காலேஜ் இருக்குது. அதில் வந்த படத்தில் கட்டினது தான் அந்த காலேஜ். அவர் தான் வாதாடுறாரு. கடைசியில் எப்படி ஆச்சுன்னா, பொதுமக்களுடைய வேண்டுகோளை வந்து பார்லிமெண்ட், இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் வச்சு இந்திய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்கள விடுதலை பண்ணுறாங்க. குற்றமற்றவர்களை நிரபராதின்னு விடுதலை பண்ணுறாங்க. இந்த ஒரு வருஷமாக நம்ம ஜெயிலில் இருந்துட்டாங்க. 2 வருஷம் கிட்ட. 2 வருஷம். பாகத்தோடைய மார்க்கெட் அப்படியே மாறிச்சு. அந்த நேரம் பார்த்து சமூக படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கதாநாயகன் பேண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டுகளுக்கு இடம் இல்லை. இந்த புராணம் மாதிரிலாம் இல்லை, எல்லாம் எழுச்சி படங்கள். அன்றைக்கி எடுத்தது பூராவுமே வெறும் மகாபாரத கதையும் ராமாயண கதையும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கதாநாயகன் பேண்ட்டு போட்டதுலேயே பாகவதர் இருக்கார். பாட்டுகளுக்கு இடம் இல்லை. வசனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணகி படம் வந்து இளங்கோன்ற ஒரு வசனம் எழுதினார். வசனத்துக்காக ஓடிச்சு. அது செந்தமிழ், அதாவது ஒழுங்கான தமிழ் வசனங்கள், மணிப்பிரவாள வசனம் இல்லை. இன்றைக்கும் போட்டு பாருங்கள். கண்ணம்மா வந்து கண்ணகியாக வந்து வழக்குறை கதையை பேசுவாங்க. இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் பிச்சை வாங்கணும். அந்த இளங்கோவனுடைய வசனம், தமிழ் வசனங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வசனங்கள் இடம் பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு வந்து அண்ணாவனுடைய வேலைக்காரி முழுக்க பாடல்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டு முழுக்க வசனங்கள் தற்கால இன்றைக்கி இருக்கிற அரசியலை பேசிச்சு நாத்திகம் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. பாகவதர் காலி திரும்பி வர முடியல. புதுவாழ்வுன்னு ஒரு படம் எடுத்து பார்த்தாரு, ஷியாமலான்னு ஒரு படம் எடுத்து பார்த்தாரு, அமரகவின்னு எடுத்து பார்த்தாரு. கடைசியாக சிவகாமிங்கிறது வந்து சேலத்தில் தான் எடுத்தாங்க. அப்போ தான் அவர் சாவறதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் கடைசி. அப்போ அவருக்கு முழு கண்ணு, 2 கண்ணுமே முழுக்க பார்வை இழந்துட்டார். பார்வை இழந்து கேமரா எங்கே இருக்குன்னு கேட்டு நின்று நடித்து இது பண்ணார். அந்த பார்வையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. ஏறத்தாழ வறுமையினுடைய உச்சத்துக்கே போயிட்டார். உச்சத்துக்கே போய் கோட்டை மாரியம்மன் கோயில் சேலத்தில், அங்கே தான் சாயங்காலம் அந்த மாரியம்மன் கோயிலில் உட்காந்துட்டு பாட்டாக பாடி கடைசி காலத்தை கழித்து அங்கே தான் இறந்தார். அது அவர் மாதிரி வாழ்ந்ததையும் நாம் பார்க்க முடியாது, அவர் மாதிரி விழுந்ததையும் நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய பாடம், மிகப்பெரிய படம். ஆனால் அதே சமயத்தில் என்எஸ் கிருஷ்ணனும் பச்சைராஜா ஸ்ரீராம் நாயுடு அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வந்தாங்க. என்எஸ்கே சொல்ல போனாக்கா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் அவர் பெரிய பிரபலமான நடிகராக மாறினார். பாகவதருக்கு தான் நேரம் மோசமாக போச்சு. அதை தான் பகுத்தறிவு அப்பாற்பட்டு என்ன சொல்லணும்னாக்கா, ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் தான் வாழ்க்கை அமையுங்கிறது அவர் வாழ்க்கையை பார்த்து நான் கற்றுக்கிட்டது. என்ன தான் நான் வந்து பகுத்தறிவு பேசினாலும் இதையெல்லாம் பார்க்கும்போது அதை நம்பித்தான் ஆக வேண்டும். விதின்னு ஒன்று இருக்குது, விதி வலியது, அவ்வளோதான் சொல்லுவாங்க. நடிச்சது வெறும் ஒரு 12லேருந்து ஒரு 14 படம் தான் நடிச்சிருக்காருன்றீங்க. அந்த 14 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள்லாம் அவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு கிரேஸில் சார் இருந்தாங்க? அந்த பணத்தையெல்லாம் அவங்களாம் சேர்த்து வைக்கலைங்க. அன்றைக்கி இருந்தது ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. பாகவதர் பின்னாடி அலையாத பெண்களே கிடையாது. அதுக்கான ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கை. நான் தான் சொல்கிறேனே, வெள்ளி கூஜா, தங்க தட்டில் தங்கத்தை உரைச்சி ஊற்றி, என்ன மாதிரி வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கை. அது அப்புறம்தான் வந்து பல பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஆனதுக்கு பிறகு தான் என்எஸ்கே வந்து அவ்வளோ வந்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணார். என்எஸ் கிருஷ்ணன்
அவர் இறந்த போது வந்து இன்றைக்கி சொல்கிறீங்களே, அவருக்கு கூட்டின கூட்டம் மாதிரி எந்த நடிகனுக்கும் வந்து இறந்த போது அனுதாபம் தெரிவித்து மக்கள் வரல. கொற்ற மலையில் ஒரு பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. சென்னையை ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு. அப்படியே அசந்து போயிட்டாங்க. ஒரு காமெடி நடிகர், ஹீரோ நடிகர் இல்லை, ஒரு காமெடி நடிகருக்கு இவ்வளோ என்னன்னு கேட்டால் அழுகுறாங்க ஜனங்க. நான் கஷ்டப்பட்டு இருந்தபோது எனக்கு வந்தால் நான் இந்த ஆள் தானேயா காசு கொடுத்தான், சொல்லாதவனே கிடையாது. அந்த அளவுக்கு வள்ளலாக இருந்திருக்கார். அவர் குடும்பத்தை தெருவு விட்டார். ஆனால் நல்ல காலத்துக்கு அவருக்கு ஒரு 4-5 குடும்பம் இருந்தாலும் கூட எல்லோரும் படித்து டாக்டர் இந்த மாதிரிலாம் படித்து அமெரிக்கா போன்ற இடங்கள்லாம் நல்ல வசதியாக இதாகிட்டாங்க. அவர் அந்த வறுமைக்கு அவர் போகலை. ஆனால் இறந்த போது வந்து 3 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக அவருக்கு கடன். 3 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து எடுத்திங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு சமமான அளவுக்கு கடன். அதெல்லாம் திரையுலகத்தில் வந்து கழிச்சு இது பண்ணி அவர் குடும்பத்தை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் தான் தங்கவேலு அப்புறம் தான் அவர் சொல்லுவார், சம்பாதிக்கிற நேரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கடா கரெக்டாக. சினிமா உலகங்கிறது என்றைக்கு வேணாலும் போய்டும். அதனால் சம்பாதிக்கிற நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்லு. அதனால தான் ஒரு தங்கவேலு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து வீடுகளாக வாங்கி எல்லா ஒரு ஏரியாவே வீடுகளாக வாங்கி குவிச்சிட்டார். இன்றைக்கி அவங்க குடும்பம் அந்த வாடகையில் வாழ்ந்துட்டு. அது மாதிரி பிற்காலத்தில் வந்த நடிகர்கள்லாம் சாமர்த்தியமாக இன்வெஸ்ட் பண்ணி ஜாக்கிரதையாகிட்டாங்க. இப்போ கூட இந்த செய்தித்தாள்கள்லாம் அதிகமாக இந்த நியூஸ் வந்து இருக்கும் சார், தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் கடைசியில் பிச்சைக்காரராக மாறிய கதைன்னு அப்படின்ற மாதிரி தான். அது கதையாகவே எடுக்கலாம். அதை இங்கேன்னு இல்லை, நீங்கள் ஆஸ்கார்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி பாருங்கள். அது இந்த கதை தான் காட்டுவாங்க. ஃபேமஸ் ஸ்டார் அவனுடைய நடிப்புக்கு இணையே கிடையாதுங்கிற அளவுக்கு இதாவது நல்லா வளர்ந்துக்கிட்டு வர்றான். கடைசியில் சில தவறுகள்லாம் பண்ணுறான். இவனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமெல்லாம் கிடைக்காம போயிடுது. மார்க்கெட்டு இறங்குது. மார்க்கெட் இறங்கும்போது ஒரு சீன் வரும். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அப்போ ரெஸ்ட் ரூம் போகிறான். ரெஸ்ட் ரூம் போனாக்கா திரும்பி பார்க்குறான், அந்த ரெஸ்ட் ரூமை கழுவிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப தெரிஞ்சவனாக இருக்கான். உன்னை நான் பார்த்துருக்கேனாங்கிறான். முன்னாடி இருந்தடா சூப்பர் ஸ்டாரு அவன் தாண்டா நானுங்க. அந்த ஸ்டாரா நீ அப்படிங்கிறான். அவன் தான். ஏன் இப்படி ஆகிப்பட்டார்? மார்க்கெட்டு விழுந்தது, வாழ்ந்த வாழ்க்கை பணம் எல்லாம் போச்சு. இன்றைக்கி நான் இங்கே இருந்தேன்னு சொல்லிவிடாது. உடனே இவன் வந்து ஒரு $500 எடுத்து கையில் கொடுக்குறான். இது ஏன் எனக்கு கொடுத்த தெரியுமாங்கிறான் அந்த பழைய ஸ்டார். ஏன் சொல்லு அப்படிங்கிறான். நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா எவனோ ஒருத்தன் கொடுப்பாங்கிறதுக்காக இப்போ எனக்கு கொடுக்குற நீ. அந்த படத்தை பாருங்கள். வாழ்கிற காலத்தில் ஆட்டம் போட்டுட்டு சேர்த்து வைக்கலைன்னா எனக்கு கக்கூஸ் கழுவுறதுக்கு தான் போக வேண்டியிருக்குன்னு ஹாலிவுட் படமே எடுத்திருந்தாங்க. ஆஸ்கார்னு பேர் படத்துக்கு. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே உள்ளது. அதனால தான் அவங்கள வந்து ஸ்டார்னு சொல்கிறோம். இரவில் மட்டுமே ஜொலிப்பார்கள், பகல சூரிய வெளிச்சம் வந்தோன்னா காணாமல் போயிடுவாங்க. அவ்வளோதான். மறுநாள் இது வரும்போது அந்த நட்சத்திரங்கள் இருக்கா, வேறு நட்சத்திரங்கள் தெரியும். இப்போ அந்த ஜெயிலில் இருந்தாருன்னு சொல்லிங்க சார், அங்கேயே ரொம்ப மன உளைச்சல் ஆகி நிறைய இந்த உடல் பிரச்சனைலாம் வந்து தான் கடைசி கட்டத்தில் வந்து இந்த நீரிழிவு நோயினால தான் பாதிக்கப்பட்டார்னு சொல்லுவாங்க. நீரிழிவு நோய் 2-3 நோய்கள் அவருக்கு வந்தது. அதில் தான் கண் பார்வை போச்சு. எங்கள் மாமா தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அது சரிப்படுத்த முடியாத அளவில் இருந்தது. ஏன்னா நாட்டுப்பிள்ளையார் கோயில் தெரு சென்னையில் தான் ப்ராக்டிஸு. ராத்திரி 10 மணிக்கு வருவார். இல்லாட்டி அவர் வீட்டுக்கு போய் ஒரு இதில் நாங்களாம் கூட போவோம், போய் வைத்தியம் பண்ணிட்டு. அது சரி அவர் கட்டு. அப்போல்லாம் அந்த நீரிழிவுகள்லாம் அவ்வளோ மருந்துகள் இல்லாத காலம். அதனால் பயங்கரமான முறையில் பாதிக்கும். அதான் அது ஒரு பாகவதருடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய பாடம். தென்னாட்டு கலைஞர்கள், இந்திய கலைஞர்களுக்கு, உலக கலைஞர்களுக்கு அது ஒரு பாடம். பாகவதர் சார் இசையில் ரொம்பவே திறமை வாய்ந்த அந்த குரல் வந்து ஒரு அந்த ஸ்தாயின்னு வாங்க பிட்சு. அந்த பிட்சு வந்து அவருக்கு இருந்து அந்த மாதிரி பிட்சில் பாடவே முடியாதுன்றார். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, மன்மதலிலே வென்றால் உண்டோங்கிறது இது ஒரு வித்தியாசமான ராகம். அந்த ராகத்தில் யாருமே பாட்டு போட முடியாதான். அந்த பாட்டு போட்டதுக்காக அந்த இசையமைப்பாளர் ஜி ராமநாதனும் வெங்கட்ராமனும் தெரியாது. அவருக்கு வந்து அன்றைக்கி சங்கீத வித்வான்களும் சொன்னாங்க, அந்த ராகத்தில் நீ பாட்டை போட்டு பாப்புலர் ஆக்கியிருக்கியா, கஷ்டம். அது ஒரு ரொம்ப வித்தியாசமான ராகம் மன்மதலிலே வென்றால். அதெல்லாம் அவர் அந்த அனாவசியமாக பாடினார். இன்றைக்கும் வந்து கிருஷ்ணா முகுந்தா முராரே இன்றைக்கும் டாப் சாங். இன்றைக்கும் டாப் சாங். அதே மாதிரி எவ்வளோ பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
என்னுடல் தண்ணில் ஒரு ஏம் வைத்த போது உங்கள் உடலில் தீப்பட்டார் போலன்னு அன்னையும் தந்தையும் தானே அப்படின்ற பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ என்ன மாதிரி பாட்டு. வாழ்வில் ஒரு திருநாள் சொல்கிறீங்களே பெரிய ஸ்டைல் மன்னன்னு குதிரை மலை பாடிக்கிட்டு வருவார். இன்றைக்கி இருக்கிற எவனும் அந்த ஸ்டைலு கிட்ட கூட வர முடியாது. பொண்ணை பார்த்து ஒரு கண்டடிப்பார். அதுக்கு அந்த படம் ஓடிச்சார். குதிரை எழுது விடும் அந்த பொண்ணு அப்படியே அப்படி முன்னாடி செயின் நடந்துட்டு அப்படி திரும்புவான், கண்டடிப்பார். தியேட்டரு காலி. தியேட்டரில் ஒரு பொம்பளை பூரா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அப்படி ஒரு கவர்ச்சி நடிகர். இந்த ஹரிதாஸ் படம்லாம் நிறைய வெற்றி படங்களாக போயிருந்ததில்ல சார், நிறைய நாள் ஓடின படங்களாக இருந்தது. அப்போல்லாம் நிறைய ப்ரொடியூசர் வந்து அட்வான்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இவர் ஜெயிலுக்கு போனோடனே இந்த அட்வான்ஸை திருப்பி கேட்டதுல தான் ஒரு கல்யாணம். அத்தனை பேர் காலை வர விட்டான், அத்தனை பேர் விட்டான். அதை தானே என்ன சொன்னார். கியூவில் நின்னவன் அதே கியூ நிற்கிது, எதுக்குடானா பணத்தை கொடுறா திருப்பி கொடுறான்னு கேட்டு இவருக்கும் இல்லாமல் நடந்துக்கிட்டார். அப்போ தான் தெரிஞ்சது சினிமா உலகங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு உலகம். வாழ்கிற நேரத்தில் வாழ வைப்பான், அது உழுவுற நேரத்தில் ஏறி மேய்ச்சி போடுவாங்கிறது. அப்பட்ட அது சினிமான்னு இல்லை, எல்லா தொழிலையும் உள்ளது தான். இதனால தான் இதுக்கப்புறம் நம்ம சினிமாவை நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு முடிவு பண்ணதா சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் அவருக்கு இல்லை. அது அவர் ஏற்றுக்கலைங்க. புதுவாழ்வு படம் எடுத்தார், போகல. அமரகவி போகல, ஷியாமலா போகல. படங்கள் புதுவாழ்வு படத்தில் வந்து சோஷியல் இது சமூக படத்தில் நடித்தார். பேண்ட்டு போட்டால் பேண்ட் அவருக்கு சூட் ஆகுது. பைஜாமா போட்டுக்கிட்டு ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு ரிக்ஷா எடுக்கிற மாதிரி எடுத்தால் யார் பார்ப்பா? நிற்கலை. அமரகவி பாட்டெல்லாம் போட்டாங்க. வெற்றிலை போடாமலே வாய்ச்சை வந்த பச்சை பழுக்க கிளியே அப்படின்ன பாட்டெல்லாம் ஒன்றும் ஜீவப்பிரிய ஷியாமலா, என் ஷியாமலா தேவி, அதெல்லாம் நிற்கல. அதான் பாட்டுக்காக ஓடின காலம் மாறி போய் வசனத்துக்கு வந்துருச்சுங்க. ரெண்டு மாறிடுச்சு. புராண கதைகள்லேருந்து சமூக கதைகள் வந்துருச்சு. அன்றாடம் நடக்கிற பிரச்சனைகளை திராவிட இயக்கங்கள் வளர ஆரம்பித்த போது புராண படங்கள் காலி ஆகிடுச்சு. சினிமா படம் உலகமே மாறி போச்சு. அது அப்போ அந்த நேரத்தில் வேலைக்காரி வந்தது, வேலைக்காரிக்கு அப்புறம் வந்து மந்திரிக்குமாரி வந்தது, மந்திரிக்குமாரிக்கு அப்புறம் பராசக்தி வந்தது, பராசக்திக்கு அப்புறம் பராசக்திலாம் வந்ததுக்கப்புறம் ராஜா கதையை பார்க்கறதுக்கு யாரும் தயாராக